மதுரை வடபழனியில் உள்ள ஐடி பூங்காவில் திறன் மேம்பாட்டு மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். In over 47 countries. We have fostered long-term relationships with 2,600 plus clients globally. We have world-class delivery centers across the globe. Our employees come from different engineering and architectural backgrounds, enabling us to provide efficient integrated services for all trades under one roof. We offer BIM services across the entire project lifecycle, starting from the design to facility management stage. Our value engineering and constructability review enables clients to identify constructability issues and resolve them at the pre-construction stage, significantly reducing construction and operation costs and saving construction time. Our research and development team is always on the edge of technology. They develop automated software routines and apps to improve productivity and quality assurance. Some of our global projects are International Airport, iconic stadium, infrastructures, hospitals, hotel. Our landmark projects include the iconic Lusail Stadium, New Children's Hospital, and the Avenues Mall. We can help optimize your construction projects. For more information, go to pinnacleinfotech.com. That was a remarkable glimpse into the journey and vision of Pinnacle Infotech. இப்போது மதுரை வடபழஞ்சியில் உள்ள ஐடி பூங்காவில் திறன் மேம்பாட்டு மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த திறன் மேம்பாட்டு மையத்தின் முக்கியத்துவம் என்ன? வேறு என்னென்ன நிகழ்வுகளில் முதல்வர் பங்கேற்க உள்ளார்? வேதவழி தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு எல்காட் வளாகத்தில் பின்னக்கல் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் அதன் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். மதுரை வடபழஞ்சியில் அமைந்துள்ள ஐடி பூங்காவில் பினக்கல் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் உலகளாவிய பொறியியல் சிறப்பு மையம் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 287 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த மையம் ஏற்கனவே 3500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி வருகிறது. தற்போது தொடங்கப்பட்டுள்ள இந்த 2ஆம் கட்ட விரிவாக்கம் மதுரை மற்றும் தென் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு இந்த 2ஆம் கட்ட விரிவாக்கத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான மென் பொறியாளர்கள், அதேபோல் வடிவமைப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளன. குறிப்பாக மதுரை மற்றும் அது சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள பொறியியல் பட்டதாரிகள் வேலைக்காக சென்னை அல்லது பெங்களூர் நகரங்களுக்கு இடம்பெற வேண்டிய அவசியம் குறைந்து சொந்த ஊரிலே பணிபுரியும் வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பினக்கல் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் இந்த விரிவாக்கம் மதுரை தமிழகத்தின் அடுத்த முக்கிய தகவல் தொழில்நுட்ப மையமாக உருவாக்கும் பாதையில் தற்போது நகர்த்தியிருப்பதாக தமிழக முதல்வர் கூறுகிறார். ஒரு முன்னணி பன்னாட்டு நிறுவனம் தனது முதலீட்டை விரிவுபடுத்துவது மற்ற நிறுவனங்களையும் மதுரை நோக்கி முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் அப்படின்ற விஷயத்தில் அறிவித்திருக்காங்க. இத்துடன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில HCL புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த திட்டம் பொருளாதார மதுரை வடபழஞ்சியில் உள்ள ஐடி பூங்காவில் திறன் மேம்பாட்டு மையம் உட்பட பல்வேறு திட்டங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார்.